अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमईन अम्मा बाद। அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த விழாவின் தலைவர் அவர்களே மற்றும் இந்த விழாவை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்தார்களே, பெற்றோர்களே, அன்பு குழந்தைகளே, அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் மார்க்க கல்வியும் உலக கல்வியும் ஒழுக்கத்துடைய கல்வியும் கொடுத்து இவ்வுலகிலும் மறு உலகிலும் நம்மை அலங்காரம் செய்வானாக. அன்புமிக்க பெற்றோர்களே, அன்பு சிறுவர்களே, இந்த நேரத்திலே சுருக்கமாக ஓரிரண்டு விஷயங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். பிள்ளைங்களாம் கவனமாக கேட்பீங்களா? பேச மாட்டீங்களா? நம்பி யாரும் பேசக்கூடாது. நான் இப்போ 2-3 செய்தி சொல்லுவேன். என்ன செய்தி சொல்லுன்னு கடைசியில் கேட்டால் சொல்லணும். ஞாபகம் வச்சுக்கோங்களா? இன்ஷா அல்லாஹ். முதல் செய்தி, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் அவங்க? எங்கே அடக்கம் இருங்க? அஜ்மீர் இல்லையா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார்பா அவங்க? யாராவது சொல்லுங்க பிள்ளைங்க. யார்பா? சஹாபியா? யார் சொன்னா? இந்திரி சஹாபியா? உனக்கு யார் சொன்னா? சஹாபினா என்ன அர்த்தம்? சஹாபின்னு சொன்னீங்க, ஓகே. சஹாபினா என்ன அர்த்தம்? நம்ப சொல்ல முடியும். நீங்கள் சொன்ன கரெக்டுக்கு பதில் கரெக்டான பதில் தான். சஹாபினா யார்? பயப்படாமல் சொல்லுங்கள். சூப்பர், உட்காருங்க. கரெக்ட். சஹாபினா யாருங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள், அவங்க சஹாபாக்கள். பெருமானோரோடு இருந்தவர்கள், அவங்க தான் சஹாபாக்கள். தெரியுதா? இப்போ சஹாபாக்களுடைய பேரை கேட்டால் என்ன சொல்லணும்? ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லணும். சொல்லுவான். அபூபக்கர் சித்தீக், சத்தமாக சொல்லுங்க. உமர் இப்னு கத்தாப், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. சூப்பர், அழகாக சொல்லுங்க. சரி, இப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சஹாபி மட்டும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தக்காரங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அப்படின்னு ஒரு செச்சா இருந்தாங்க. சின்னத்தான யாருப்பா? சின்னாப்பான யாரு? பாப்பாவுடைய தம்பி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு பாப்பா பேர் என்ன? அப்துல்லாவுடைய தம்பி யாருங்க? அப்பாஸ். இப்போ அப்பாஸோட பெருமானுக்கு என்ன வச்சு? சின்னாப்பா தானே? நீ கவனிக்க சொல்ல டக்குன்னு சத்தமாக சொல்லணும் எல்லாரும். இப்போ அப்பாஸ் ரசூலுல்லாஹ்க்கு என்ன வாச்சு? சின்ன அப்பாஸ். நீங்கள் நிற்கிறீங்க, உட்காருங்க. சேரப்பட்டு உட்காருங்க. அப்படி சேரப்பட்டு உட்காருங்க. சரிப்பா, நல்லா கவனிக்கணும். இந்த சின்னவா அப்பா இருக்காங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு இருக்காங்களே, அவங்களுடைய மகன் அப்துல்லான்னு பேர் அவருக்கு. நல்லா கவனிக்கிறீங்க. இங்கே பாருங்க, அந்த அப்பாஸோட மகன் பேர் என்னங்க? அப்துல்லா இப்னு அப்பாஸ்னு அர்த்தம் என்ன? அப்பாஸுடைய மகன் அப்துல்லான்னு அர்த்தம். சரியா? அப்துல்லா இப்னு அப்பாஸ் அர்த்தம் என்னங்க? அப்பாஸுடைய மகன் அப்துல்லா. இப்போ அப்துல்லா ரசூலுல்லாஹ்க்கு என்ன சொந்தம்? அப்துல்லா சின்ன அப்பா பையங்க. உங்களுக்கு விளங்கல? உங்களுக்கு அப்பாஸ் யாரு ரசூலுல்லாஹ்வுக்கு? அவங்க பையன் அப்துல்லா. ரசூலுல்லாஹ்க்கு என்ன வச்சு? சின்ன அப்பா பையன். தம்பி முறையாச்சு இல்லையா? தம்பி முறையாச்சு. சரி, ஆனால் வயசு சின்ன வயசு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 60 வயசு. அந்த சின்ன அப்பா மகன் அப்துல்லா அவங்களுக்கு 10 வயசு தான். 12 வயசு, சின்ன பிள்ளை அவங்க. நினைச்சா நல்லா கவனிச்சிங்களா? கவனிக்கிறீங்களா? திரும்ப கேட்டால் சொல்லணும். யாரோ ஒருத்தர் கேட்பேன், டக்குன்னு சொல்லணும். உமர் பிள்ளை நீங்களும் சொல்லணும். சரி, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் தஹஜ்ஜுதுக்கு எந்திரிச்சு, சரி தஹஜ்ஜுதுக்கு எந்திரிச்சு தொழுக போகிறாங்க.
தஹஜ்ஜுத் எப்போ தொழுவோம்பா? எத்தனை மணிக்கு தொழுவோம்? 3 மணிக்கு. நைட்டு 3 மணிக்கு தொழுவோம் இல்லையா? 3 மணிக்கு எந்திரிச்சு தொழுக போகிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இவங்க ரசூல்லா வீட்டிலே படுத்துருக்குறாங்க. இப்னு அப்பாஸ் 12 வயசு, சின்ன வயசு. ரசூல்லா 3 மணிக்கு எந்திரிச்சோன்னா அவங்களும் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு போய் நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாத்ரூம் போவாங்கல்ல, உது செய்யறதுக்காண்டி பாத்ரூம் போவாங்க இல்லையா, உடனே தண்ணி எடுத்துகிட்டு, அந்த காலத்தில் பைப்பெலாம் கிடையாது இல்லையா, உடனே தண்ணி பிடிச்சி ஒரு டப்பாவில் எடுத்துக்கிட்டு ரசூல்லா பின்னாடியே போய் அவங்க அந்த இடத்துல வச்சுட்டு வந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்ரூம் போய் கழுவுறதுக்காக வேண்டி அவங்க கழுவிட்டு வந்தாங்க. வந்த உடனே உது செய்ய தண்ணி வேணும்ல, பைப்பெலாம் இல்லை, தண்ணி பிடிச்சி ஜக்கில் பெரும்பாலும் தண்ணி ஊற்றுறதுக்காண்டி ஊற்றுறாங்க. இப்படியே ரசூல்லா கூட எத்தனை மணிக்குங்க? 3 மணிக்கு. நீங்கள் 3 மணிக்கு அத்தா எந்திரிப்பீங்களா? அம்மா எழுப்பிவிட்டா எந்திரிப்பீங்களா? எந்திரிங்களா? அவங்க 3 மணிக்கு எந்திரிச்சு நடுஜாமத்தை காலையில் ஃபஜ்ருக்கு எழுப்புறதுக்கே முடியலாமா இல்லையா, அவங்க 3 மணிக்கு எந்திரிச்சு ரசூல்லாவுக்கு வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க, தொழுகிறதுக்கு முசல்லா போடுறாங்க ரசூல்லா தொழுகிறதுக்காக வேண்டி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நின்றவுடனே இவங்களும் பின்னாடி போய் நின்றுக்கிட்டாங்க. தொழுகிறதுக்காண்டி ரசூல்லா பின்னாடி நின்றுக்கிட்டாங்க. ரசூல்லா இங்கே நிற்கிறாங்க, இவங்க இந்த பக்கம் நின்றுக்கிட்டாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கையை கொடுத்து அவங்க காதை பிடிச்சி இழுத்து மெதுவாக இந்த பக்கம் நிற்க வச்சுட்டாங்க, வலது பக்கம். 2 பேர் தொழுதா, ஒருத்தர் இமாம் நிற்கிறாங்கன்னா இன்னொருத்தர் எங்கே நிற்கணும்? வலது பக்கம் நிற்கணும். விளஞ்சா? 2 பேர் தொழுகிறாங்கன்னு வச்சுங்க இமாம் ஜமாத்தோட. இமாம் நின்றா பின்னாடி தொழக்கூடிய எங்கே நம்ம எங்கேப்பா நிற்கணும்? வலது பக்கம் நிற்கணும். வலது பக்கம் நிற்க வச்சுட்டாங்க. தொழுது முடிச்சவங்க பெருமானார் துவா செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் குர்ஆன வத்தஅவீல், அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹுல் குர்ஆன வத்தஅவீல் துவா செஞ்சாங்க. பெருமானார் துவா செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் இவர் மார்க்கத்திலே மிகப்பெரிய அறிஞராக நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ் மார்க்கத்திலே இவரை மிகப்பெரிய அறிஞராக நீ ஆக்குவாயாக. வ ஃபக்ஹிஹு வ அல்லிம்ஹுல் குர்ஆன வத்தஅவீல், குர்ஆனையும் குர்ஆனுடைய விளக்கத்தையும் அவருக்கு நீ கற்றுக் கொடுப்பாயாக துவா செஞ்சாங்க. நல்லா கவனிக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துவாவுடைய பரக்கத்து பிற்காலத்தில் பெருமானாருக்கு பின்னாடி அவர்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய முஃபஸ்ஸிராக குர்ஆனுடைய விளக்கம் சொல்லக்கூடியவராக ஆகினார்கள். எந்த அளவுக்கு ஆயிட்டாங்கன்னா, அவங்க சின்ன வயசு தான், அவங்கள விட வயசுல மூத்த சஹாபாக்கெல்லாம் இருந்தாங்க. எல்லாரும் எதுவும் விளக்கம் வேணும்னு சொன்னால் இவங்கள்ட்ட வந்து கேட்பாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து இதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. இவ்வளோ பெரிய விளக்கத்தை அவங்க எப்படி பெற்றுக்கொண்டார்கள்? தண்ணிக்கு இவ்வளோ பெரிய அந்தஸ்து எப்படி பெற்றுக்கொண்டார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து, மரியாதை செய்து, கண்ணியம் செய்து பெற்றுக்கொண்டார்கள். இப்போ என்ன தெரியுது? நாமும் நம்முடைய வீட்டிலே நம்மை விட மூத்த நம்ம அம்மா இருக்காங்க, பாப்பா இருக்கிறாங்க, பெரியாப்பா சின்னாப்பா இருப்பாங்க, நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி இருப்பாங்க, வயசில் மூத்தவங்க இருப்பாங்க, நம்ம உஸ்தாத் இருக்கிறாங்க. இவர்கள்லாம் ரொம்ப கண்ணியமாக நடக்கணும், ரொம்ப மரியாதை செய்யணும், நம்மால் முடிந்த அளவுக்கு உதவி செய்யணும். அவங்கள மரியாதை குறைவாக பேசக்கூடாது, எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது. தாய் தந்தையருடைய துவா வாங்கணும். நம்ம ஏதாவது அம்மா கடைக்கு போய்ட்டு சொன்னாங்க, ஓடி போய் கடைக்கு போயிட்டு வந்து கொடுத்துட்டு, அம்மா எனக்கா நீங்கள் துவா செய்யுங்கம்மான்னு கேட்கணும் அம்மாட்ட. அம்மா அல்லாஹ் அவங்களை பெரிய ஆலிமாக, ஹாஃபிஸாக, அந்தஸ்து அல்லாஹ் கொடுப்பானாங்கன்னு துவா செஞ்சேன்னா சந்தோஷம். இப்படியாக அம்மாட்ட துவா வாங்கணும். அத்தா வந்தாங்க வீட்டுக்கு, சட்டையெல்லாம் கழட்டி எடுத்து மாட்டி வைக்கணும். அத்தா செருப்புலாம் எடுத்து கொடுக்கணும். அத்தா வீட்டு வெளியே போகிறாங்க, சட்டையை எடுத்து கொடுத்து பைக்கெலாம் தொடச்சி வைக்கணும். அத்தா யாருப்பா செஞ்சா? நான் தான் செஞ்சேன் யார சொல்லலா, நான் தான் செஞ்சேன் வாப்பாட்ட சொல்கிறோம். உடனே வாப்பா துவா செய்வாங்க, அல்லாஹ் என் பையனுக்கு சொர்க்கத்தை கூட அல்லான்னு துவா செய்வாங்க. இப்படியாக வாப்பா அம்மாட்ட துவா வாங்கணும். வாங்கலாமா இன்ஷா அல்லாஹ்? அப்போ எந்த அளவுக்கு நம்ம தாய் தந்தைகிட்ட நம்முடைய மூத்தவங்கள்ட்ட துவா வாங்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு துவா தான் செஞ்சாங்க, யா அல்லாஹ் இவர் குர்ஆனை கற்றறிந்த அறிஞராக இவர் ஆக்கலான்னு துவா செஞ்சாங்க. உலகத்திலேயே பெரிய குர்ஆனுடைய அறிஞர் இன்னைக்கு அவங்க தான். ஒரே ஒரு சின்ன துவா தான். இது ஒரு சஹாபி. விளங்குச்சுங்களா? உங்கள் சின்ன பிள்ளைங்க இருக்கிறனால உங்கள் சின்ன பிள்ளைங்க கதை தான் சொல்ல முடியும். சரி, இன்னொரு சஹாபி இருந்தாங்க, அவங்க பேர் அனஸ் ரலியல்லாஹு. அவங்க பேர் என்னங்க? அந்த சஹாபியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தாங்க. மக்காவிலிருந்து வந்த பொழுது 10 வயசு தான் அவங்களுக்கு. ரசூல் மதீனாவுக்கு வந்த உடனே எல்லாரும் போய் தங்க அன்பளிப்பு கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சில பேர் பெருமானுக்கு பாத்திரங்கள் கொடுத்தாங்க, பாய் தலைவாணி கொடுத்தாங்க. எல்லாரும் இந்த மதீனாவாசிங்க அத்தனை பேருமே அன்பளிப்பு கொடுத்தாங்க. அனஸ் ரலியல்லாஹுடைய அம்மா உம்மு சுலைம் அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய், யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் ஏழைங்க, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, என் 10 வயசு பையன் இருக்காரு, இவர் பேர் அனசு, இவரை உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்துட்டேன், இவங்க உங்கள் வீட்லேயே வச்சுக்கிட்டு வேலை வாங்கிங்கன்னு சொல்லிட்டான், உங்கள் வீட்டு வேலைக்கு வச்சுங்கன்னு சொல்லிட்டான். சந்தோஷம், என் பிள்ளையா வச்சுக்கிறேன் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தம் மடியில் உட்கார வச்சுக்கிட்டாங்க, தம் பிள்ளையா வச்சுக்கிட்டாங்க. 10 வயசு பிள்ளை தான். பெருமானாருக்கு சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. பெருமானுடைய பாயெல்லாம் தட்டி போடுறது, தலைவாணி தட்டி போடுறது, வெளியே போனால் அந்த செப்பல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கிறது, பெருமானுக்கு தண்ணி கொண்டு கொடுக்குறது, குடிக்க தண்ணி கொண்டு கொடுக்குறது, யாராவது கூப்பிட்டு சொல்லுவாங்க, சொன்னாங்க அனஸ் அப்புறமா அபூபக்கர் நேரத்தை கூட்டிகிட்டு வாங்க, உமரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் போய் கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் கூடயே இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. சொன்னா அவங்க பேர் என்னங்க? அனஸ் ரலியல்லாஹு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு நாள் துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், இவ்வளோ சின்ன பிள்ளை எனக்கு இவ்வளோ வேலை செய்யுது, இந்த பிள்ளையுடைய வயசை நீளமாக்கி வை அல்லா, நீளமாக்கி வை, நிறைய குழந்தை குட்டிகளை கொடு அல்லா, நிறைய பரக்கத் செய்யலான்னு துவா செஞ்சாங்க. இந்த இவருக்கும் பரக்கத் செய்யி, இவங்க பிள்ளைங்களுக்கும் பரக்கத் செய்யலான்னு. அனஸ் ரலியல்லாஹு தஆலா சுமாராக 100 வயசு வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரே ஒரு துவா தான், நீண்ட வயசு வாழ்ந்தாங்களாம். எத்தனை வயசு வாழ்ந்தாங்க? 100 வயசு. அவங்க மூத்தா போகும்போது அவங்க பேர பிள்ளைங்க மட்டும் 150 பேர் இருந்தாங்க. அவங்க பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க அல்லாத நிறைய பிள்ளை கொடுத்தாங்க அவங்களுக்கு. அவங்க பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க கொடுத்து பேர பிள்ளைங்க மட்டும் 150 பேர். இதெல்லாம் பத்தாது, இவ்வளோ பெருசு ஃபுல்லாக அவங்க குடும்பமே அவ்வளோ பெருசு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவை அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டாங்க. அப்போ நாம் பின்னாடி நல்லா இருக்கணும், நல்ல வாழ்க்கை வாழணும், நல்லா சிறப்பாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? நாம் நம்முடைய பெற்றோர்கள்ட்ட, நம்முடைய உஸ்தாதுமார்கள்ட்ட, ஷேகுமார்கள்ட்ட, நம்ம வீட்டில் உள்ள பெரியோர்கள்ட்ட, பெரியவர்கள் மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள பெரியவங்க இல்லை, நம்ம தெருவில் பார்க்குற பெரியவங்க. பள்ளிவாசலுக்கு போனீங்க, ஒரு முதியவர் கஷ்டப்பட்டு மேலே ஏறுற, கையை பிடிச்சி மேலே ஏற்றி விடணும். ஒரு முதியவர்கள் நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஹிதுமத் என்ன வேணும்னு தண்ணி கேட்டாங்க, தொண்ணு கொடுக்கணும். யாராக இருந்தாலும் சரிதான், நம்மை விட மூத்தவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு நாம் உதவி செய்தால் அவங்க நல்லபடியாக நல்லா இருப்பா, சந்தோஷமா இருப்பான்னு துவா செய்கிறாங்கல்ல, துவா அல்லாஹ் கபூல் செஞ்சுடுவோம். அதுதான் நாம் பின்னாடி பெரிய ஆளாக வர்றதுக்கு முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா செய்வாங்க? தெருவில் போவாங்க, யாராவது முடியாதவங்க, அந்த காலத்தில் சைக்கிள் பைக்கெலாம் இல்லை, முடியாதவங்க கையில் வெயிட்டான சாமான் தூக்கிட்டு போவாங்க, கடை தெருவுங்க அரிசி பருப்புலாம் தூக்கிட்டு போவாங்க. ஒன்றாங்க, நான் கொண்டு வந்து தர்றேன் உங்கள் வீடு வரைக்கும் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி கொண்டு போய் அவங்க வீட்டை கொடுப்பாங்க. நல்லா இருப்பா ஸ்ரீதேவி, நீ 100 வயசு வாழணும்ப்பா, சிறப்பாக இருப்பா அப்படின்னு அவங்க துவா செய்வாங்க. அந்த மாதிரி நாமளும் எந்த அளவுக்கு முடியுமோ அம்மாவுக்கு வீட்டு வேலைகளை செஞ்சு கொடு. செய்வீங்களா இன்ஷா அல்லாஹ்? இல்லை செய்வீங்களா இன்ஷா அல்லாஹ்? அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்காம, அம்மா வேலை வீட்டுக்கு கூட்டுறாங்க, கொடுங்கம்மா நான் கூட்டுறேன் அப்படின்னு. அம்மாவுக்கு பாப்பாவை வேலை சொல்கிறாங்க, உடனே ஓடி ஓடி அந்த வேலையை செய்யணும். செஞ்சு அவங்களுடைய துவாவை வாங்குறதுக்கு முயற்சி செய்யணும். நீங்கள் சொல்லணும், அம்மா தண்ணி கேட்டாங்க, கொண்டு கொடுத்தோன்னு, அம்மா எனக்காண்டி துவா செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லணும். இன்னும் அம்மா இல்லை நல்லா இருப்பா, ஸ்ரீதேவியாக இருப்பா, 100 வயசு இருப்பா, அல்லாஹ் அவனை செழிப்பாக வாழ வைப்பான், ஆலிமாக வாழ வைப்பான், ஹாஃபிஸாக இருப்பீங்க நீங்கள் அப்படின்னு துவா செஞ்சால் அந்த துவா உடனே கபூல் ஆகும். ஜுனைதுல் பக்தாதின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரு அவங்க? யாருப்பா? இப்போ இவங்களாம் வழிமாறல் வரலாறும் சொல்லிக் கொடுப்பா, எல்லா நல்லடியாருடைய வரலாறும் சொல்லி தரணும். ஜுனைதுல் பக்தாதி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வலியுள்ளா இருந்தாங்க. இப்போ நம்ம நாகூரில் ஷாவுல் ஹமீது பாதுஷா ரலியல்லாஹு இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பக்தாதுங்கிற ஊரில் மிகப்பெரிய ஒரு வலியுள்ளா இருந்தாங்க. அவங்க பேர் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு. பக்தாதில் இன்னொரு பெரிய வலியுள்ளா இருக்காங்க, யார் தெரியுமா? யார்? ஏன்னா ஒன்றுமே தெரியல பிள்ளைங்களுக்கு. இப்போ மதீனா பக்தாதுங்கிற ஊரில் ஈராக்கில் ஒரு பெரிய மகான் அவுலியா இருக்கிறாங்க. அவங்க யார்? கௌசுல் ஆதம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு இருக்கிறாங்க இல்லையா. அதே பக்தாதில் முஹியுத்தீன் ஆண்டைக்கு வர்றதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு மகான் இருந்தாங்க. அந்த மகான் பேர் ஜுனைதுல் பக்தாதின்னு பேர். ஜுனைதுன்னு பேர் அவங்க பேர். விளங்குச்சா? பக்தாதை சார்ந்தவர், அதனால பக்தாதின்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? சரி. அந்த ஜுனைத் அவர்கள் சின்ன பிள்ளையா இருந்தாங்க, 10 வயசு. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹிதுமத் செய்வாங்க. அம்மா நைட்டு படுத்தாங்கன்னா காலெலாம் அமுத்தி விடுவாங்க, அம்மா என்ன வேணுமா அப்படின்னு கேட்டு வாங்கி கொடுப்பாங்க. கவனிக்கிறீங்களா? பேர் கேட்டால் கரெக்டாக சொல்லணும். ஒரு நாள் அம்மா நைட்டு படுத்தாங்க, படுக்கும்போது பாப்பா அப்பா தண்ணி வேணும்பா கொஞ்சம் குடிக்கிறதுக்குன்னு கேட்டாங்க.
நான் கொண்டு வர்றேம்மா அப்படின்னு போய் அவங்க ஜக்கிலேருந்து குடத்துலேருந்து தண்ணி கிளாஸில் ஊற்றி கிளாஸ்லாம் கழுவி கிளாஸில் தண்ணி ஊற்றி எடுத்துட்டு அம்மாட்ட கொண்டு வர்றாங்க. கொண்டு வர்றதுக்குள்ளே பார்த்தா அவங்க அம்மா தூங்கிட்டாங்க, நல்லா நல்லா தூங்கிட்டாங்க. இப்போ அவங்க என்ன செய்யறது? நீங்கள் என்ன செய்வீங்கப்பா? அம்மா தூங்கிட்டாங்க, தண்ணி கேட்டாங்க, அம்மா தாகமாக இருக்குது தண்ணி கொண்டான்னு கேட்டாங்க. நீங்கள் வர்றதுக்குள்ள அம்மா தூங்கிட்டீங்க, இப்போ என்னப்பா செய்வீங்க? சொல்லுப்பா, எழுப்புவீங்களா? எந்திரிமா, தண்ணி குடிமா, எந்திரிமா, தூங்குற அப்படியா? தண்ணி தூக்கி வச்சு விஷம் படுத்து தூங்கிடும். தண்ணி தலைமாட்டில் வச்சுட்டு விஷம் படுத்து தூங்கிட்டு காலையில் பார்த்துக்கலாமா அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, சரி இப்போ நாம் படுத்து தூங்கிட்டோம்னு சொன்னால் அம்மா திடீர்னு எந்திரிச்சாங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு அம்மா எந்திரிச்சு தண்ணி அப்படின்னு கேட்டால் எங்கே போய் தண்ணி கேட்குவாங்க? நமக்கு வச்சு தெரியும், இருட்டாக இருக்குது, தெரியாது அம்மாவுக்கு. என்னடா செய்யலாம் யோசிச்சுட்டு அப்படியே நிற்கிறாங்க. நைட்டு 10 மணி ஆச்சு, அம்மா தூங்கிட்டாங்க. அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா இல்லையா எல்லாரும்? சரி, அப்போ அவங்க நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. 10 மணி 11 மணி ஆச்சு, தூக்கம் வந்து. ஆனாலும் அம்மா எந்திரிச்சு தண்ணி கேட்டால் என்ன செய்யறது அப்படி நிற்கிறாங்க. இப்படி ஃபஜ்ரு பாங்க சொல்கிறாங்க, அது வரைக்கும் நின்றாங்க. ஃபஜ்ரு பாங்க பள்ளிவாசல் சொன்னதை கேட்டால் அம்மா முழிச்சிட்டாங்க. முழிச்சு பார்த்தா தண்ணி வச்சுட்டு பையன் நிற்கிறார். என்ன வச்சுனே இது அப்படின்னு. அம்மா நீங்கள் தண்ணி கேட்டீங்களா, அதான் எடுத்துகிட்டு வந்தம்மா. எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தூங்கிட்டீங்க, நீங்கள் திடீர்னு எந்திரிச்சு கேட்டால் நீங்கள் தண்ணி தாகம் அடிக்குமே அப்படின்னு நின்றுருக்குறேம்மா அப்படின்னாங்க. அம்மாவுக்கு அழுகையே வந்துருச்சு. நைட்டு பூரா நின்றையாப்பா? ஆமாம்மா, நைட்டு பூரா நின்றுதாம்மா. அம்மா தேம்பி அழுதுட்டாங்க. என் பையன் இப்படியான பையனை கட்டி பிடிச்சி, யாரெல்லாம் இந்த பையனை உலகத்திலே பெரிய அவுலியாவை ஆக்கிறல்லா, உன் நேசரா நீ ஆக்கிறல்லான்னு அவங்க அம்மா துவா செஞ்சாங்க. அது வரைக்கும் சின்ன பையனாக இருந்தார். அல்லாஹ் அம்மா துவா செஞ்ச உடனே அதுக்கு பின்னாடி அல்லாஹ் அவங்க பெரிய அந்தஸ்து கொடுத்து அவன் உலகத்திலே பெரிய அவுலியாவாக இருந்தான். இங்கே பெரிய அவுலியாவா அந்த காலத்தில் அவங்களோட பெரிய அவுலியா இல்லை அவங்க வாழ்ந்த காலத்தில். அந்த மாதிரி பெரிய இறை நேசராக அல்லாஹ் அவங்கள ஆக்கிட்டான். எதை வச்சு ஆக்கினா? அம்மாவுடைய துவா வச்சு. இப்போ நம்ம அம்மா துவா செஞ்சாலும் பலிக்கும். அம்மா நம்மளை ஏன்டா இப்படி பண்ணுற, அட்டகாசம் பண்ணுறேன்டா, சைத்தாண்டா அப்படின்னு சொன்னாலும் பலிக்கும், திட்டினாலும் பலிக்கும். அம்மாவும் அத்தாவும் நம்ம வீட்டில் நம்ம பெரியவங்க எது சொன்னாலும் பலிக்கும். நினைஞ்சுங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்க துவா செய்யணும். ஏதாவது தப்பு செஞ்சிட்டோம், அம்மா திட்டுறாங்க, உடனே அம்மா கோச்சிக்காதீங்கம்மா, இனிமேல் செய்ய மாட்டேம்மா, மன்னிச்சுக்குங்க, என்னங்களா நீ திட்டாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி அம்மாட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா? அப்போ இந்த பள்ளிவாசலில் நாம் பழக்கிற பழக்கங்களில் பாடம் கூட பின்னாடி படிச்சுக்கலாம். ஒழுக்கம்தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தன் பாடம் படிக்கலைன்னா கூட பின்னாடி அவர் வந்து பெரிய பெரிய ஆளாக ஆயிடலாம். நினைஞ்சுங்களா? பெரிய பெரிய ஆளாக ஆயிடலாம். பாடம் படிக்காட்டி கூட, ஸ்கூல் படிக்காதவங்க கூட பெரிய முதல் மந்திரி ஆயிடுவார். பள்ளிக்கூடம் போகாதவங்க கூட பிரதமர் ஆயிடுவார். டீ கடையில் வேலை செஞ்சவர் கூட பெரிய பிரதமர் ஆயிடுவார். அதெல்லாம் முடியும், இந்தியாவில் உலகத்தில் முடியும். ஆனால் ஒழுக்கம் இருக்கு இல்லையா, ரொம்ப முக்கியம். அதனால் எந்த அளவுக்கு நம்ம நம்முடைய பெரியவங்கள்ட்ட, எந்த அளவுக்கு நம்முடைய உஸ்தாதுமார்கள்ட்ட, நம்முடைய அம்மா அத்தாட்ட துவா வாங்க முடியுமோ வாங்கிக்கணும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க எல்லாரும். நம்ம பெற்றோர்கிட்ட துவா வாங்குவதற்கு நமக்கு உதவி செய்பவன் யாரும் இல்லை. மாஷா அல்லாஹ், மாஷா. அப்போ அதே மாதிரி நம்மை விட வயசுல மூத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் எந்த அளவு மரியாதை கொடுக்க முடியுமோ அந்த அளவு மரியாதை கொடுக்கணும். பெருமானார் சொன்னாங்க, யார் நம்மிலே மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லையோ, வயதில் மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லையோ, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொன்னாங்க. நினைச்சா இல்லைங்களா? ஒரு மனிதர் இருந்தார், ஒரு இங்கிலீஷ்காரர், கிறிஸ்துவர். அவர் ஒரு நாள் ஜெர்மன் நாட்டுக்கு போனார். அங்கே போய் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காரு. மாடியில் ஒரு 3வது 4வது மாடியில் தங்கியிருக்கிறார். தெருவு வேடிக்கை பார்த்துருக்கிறார். தெருவில் ஒரு வயசான மனுஷன் வர்றாரு. இப்போ ஒரு சின்ன பையன், ஒரு வாலிபரும், ஒரு 20 வயது வாலிபரும் வர்றார். ஒரு 20 வயது வாலிபரும் வர்றார். 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த வயசான மனுஷன் இருக்கார்ல, அவர் அந்த வாலிபரை ஓங்கி அற விட்டுறாரு, கன்னத்தில் அற விட்டுறாரு. வாலிபருக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சு. செம டென்ஷன் ஆனவுடனே அப்படியே ஒரு சட்டையை பிடிச்சி ஓங்கி ஒரு குத்து விடுறதுக்கான கையை ஓங்கிட்டார். கையை ஓங்கினவர் பேசாம கையை விட்டுட்டு சரி போங்க போங்க அப்படின்ட்டு போயிட்டார். இதை மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தார் இவர், இந்த கிறிஸ்துவர் பார்த்துட்டே இருந்தார். என்னடா இது, 2 பேரும் சண்டை போட்டாங்க. அந்த வயசான கிழவன் இந்த வாலிபரை அடித்தார். திருப்பி அடிக்கிறதுக்கான சட்டையை பிடிச்சி கையை ஓங்கினார். ஆனால் அடிக்காமல் போகிறாரு.
என்ன காரணம், கையை ஓங்கின கையை விட்டுட்டு போயிட்டாருன்னு நேராக கீழே இறங்கி வந்து அந்த பையனை கூப்பிட்டு, ஏப்பா அவர் உன்னை அடித்தாரு, நீ திருப்பி அடிக்கிறதுக்கான சட்டையை பிடிச்சி கையை ஓங்கின, ஆனால் விட்டுட்டியே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவன் சொன்னான், நான் அடிக்கிறதுக்காண்டி கையை ஓங்கினேன், எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, மல்லம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா, எங்களுடைய மூத்தவர்களை யாரும் கண்ணியப்படுத்தவில்லை என்று சொன்னால் அவர் நம்மை சார்ந்தவர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரசூலுடைய ஹதீஸ் ஞாபகம் வந்துடுச்சு, வயசான மனுஷனை நம்ம எதுக்கு நம்ம அவங்கள அடிக்கணும், கண்ணியப்படுத்தி விட்டுட்டேன் அப்படின்னா. உடனே இந்த கிறிஸ்துவருக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. 1400 வருஷத்துக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸு இன்னைக்கு இவருக்கு வேலை செய்யுதுன்னு சொன்னால் ரசூல்ல எவ்வளோ பெரிய மனிதராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்போவே கலிமா சொல்லி முஸ்லீம் ஆயிட்டார். முஸ்லீமாகி அவர் பேர் முகமது யூசுஃபுல் பிக்தால் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டார். அவர் தான் இங்கிலீஷ்லேருந்து நம்முடைய முழு குரானை அரபியிலேருந்து முதல்ல இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணார். இன்னைக்கு நீங்கள் வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி குரானுக்கு அடித்து பார்த்தீங்கன்னா நெட்டில் வரும் முகமதன் பிக்தால், முகமது யூசுப் பிக்தால் அப்படின்னு பேர் அவர் பேர். அப்போ அந்த மாதிரி ஒருத்தர் கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகிறதுக்கு காரணமாயிருச்சு அந்த சின்ன பையன் செஞ்ச வேலை. அப்போ நாம் என்ன செய்யணுங்க, எந்த அளவுக்கு நாம் பெரியவங்கள்ட்ட துவா வாங்குகிறோமோ, எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை மதிக்கிறோமோ அந்த அளவு மதிக்கப்படுவோம். இப்போ வீட்டில் அண்ணன் தம்பி சண்டை வந்துச்சு, யார் விட்டு தரணும், தம்பி அண்ணன் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. அண்ணன் திட்டினா கூட வாய மூடி தான் இருக்கணும். என்னடா நீ பெரியவனா படா அப்படின்னு சண்டை போடக்கூடாது. நம்ம பள்ளிவாசல்லையும் சரி மதரசாலையும் சரி நம்மை விட மூத்தவர்கள் யாரை கண்டாலும் அவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்திருக்கிற தாய்மார்களும் சரி பெரியவங்களும் சரி குழந்தைங்களுக்கு முதல்ல நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய பண்பாடு என்னன்னு கேட்டால், பெரியவர்களை வீட்டுக்கு வரக்கூடிய பெரியவளாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவளாக இருந்தாலும் சரி மதிக்க கற்றுக் கொடுக்கணும். அந்த மதிக்க கற்றுக் கொடுத்தால் அந்த பெரியவங்கள்ட்ட துவா வாங்கினால் அந்த பையன் எதிர்காலம் சிறப்பாக இருப்பான். வீட்டில் தாத்தா இருக்கிறார், அம்மா என்ன செய்யணும், சாயா கொடுத்து தான் கொண்டு போய் கொடுக்காம பையன் கையில் கொடுத்துரு, கொண்டு போய் தாத்தாட்ட டீ கொடுத்துட்டு பிஸ்கட் கொடுத்து உனக்கா துவா செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பணும். அவங்க கொண்டு வந்து டீ கொடுப்பாங்க, கொடுத்துட்டு தாத்தா எனக்காக துவா செய்யுங்கன்னு. தாத்தா பையன் பேராண்டி நல்லா இருப்பப்பா, நீ நல்லா 100 வயசு வச்சுருப்பான்ப்பா, சிறப்பாக வாழ்வப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துவா வாங்கணும். இன்னைக்கு சில வீடுக்கு பார்த்துட்டே அந்த கிளம் உட்காந்துருக்கு, தீயை கொண்டு போய் கொடுத்து தொலை அந்த மூதேவிக்கு அப்படின்னு அம்மாவே சொல்லி விடுறாங்க. அம்மாவே வயசானவங்களை மதிக்கலை, வீட்டில் மாமனாரை மதிக்கலை, மாமியாவை மதிக்கலை, அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பழக்கி கொடுத்தா அவன் பதுவாக தான் வாங்குவான். அவன் வாழ்க்கை வீணாக போகிறதுக்கு காரணமாக போயிடும். அதனால குழந்தைங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அம்மா பழக்கணும், அத்தா பழக்கணும், பெரியவங்களை மதிக்க சொல்லி எப்படி மதிக்கணும் அப்படின்னு. உதாரணமாக ஒரு பையன் அத்தாவை எதிர்த்து பேசுகிறான், உடனே அம்மா கூப்பிட்டு இங்கே வா, இங்கே யார் தெரியுமா, வாப்பாவை எதிர்த்து பேசுனா என்ன நடக்கும் தெரியுமா, யாரெல்லாம் தந்தையை எதிர்த்து பேசுகிறார்களோ சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். பெருமாள் சொன்னாங்க, ஔசத்து அபுவாபில் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசல்களில் நடுவாசல் தந்தை தான், தந்தையை மதிக்க கற்றுக்குப்பா அப்படின்னு அம்மா சொல்லணும். ஒரு பையன் அம்மாவை ஏற்றி பேசுகிறான், பாப்பா கூப்பிடணும், பெருமாள் சொல்லியிருக்காங்க, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமி உம்மஹாத்திக்கும், சொர்க்கம் எங்கப்பா இருக்கு, தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது. அதனால் அம்மாட்ட துவா வாங்கணும். அம்மா ஏற்றி பேசுகிற, அம்மா மரியாதை இல்லாமல் பேசுனா நரகத்துக்கு போகிறதா, நீ எல்லாம் பாதுகாப்பானாங்க, என்ன இந்த மாதிரி பேசுகிற, அம்மாட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு அத்தா சொல்லி கொடுக்கணும். அதனால அதே மாதிரி வீட்டில் சின்ன பையன் அம்மாவை ஏற்றி பேசுகிறான், பெரிய பையன் தம்பி இங்கே வா, என்ன அம்மாட்ட ஏற்றி பேசுகிற, அப்படிலாம் பேசக்கூடாது, அம்மா மரியாதையை பேசு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். விளங்குங்களா? இந்த மாதிரி ஒழுக்கத்தை முதல்ல படிச்சுக்கோங்க. கல்வி படிக்காட்டியும் பரவாயில்ல, தானாக வந்துடும். சில நேரம் அல்லாஹ் படிக்காமலே பாடம் கொடுத்துருவான் நமக்கு. விளங்குங்களா? படித்தவங்க தான் கோடீஸ்வரனா வாழ்வான், படித்தவங்க தான் நல்லா இருப்பான்னு அர்த்தம் இல்லை, படிக்காதவங்களும் நல்லா இருப்பாங்க. எத்தனையோ பேர் அல்லாஹ் உயர்ந்த வாழ்க்கையை குடிப்பான். அது படிப்பு முக்கியம்தான், ஆனால் எதோட முக்கியம் எதுங்க, ஒழுக்கம். ஒழுக்கமாக இருக்குதல், தன்னை விட மூத்தவர்களை கண்ணியப்படுத்துவது, மரியாதை கொடுப்பது, அவர்களை நீ அவங்க பேச்சை கேட்கறது, அதபாக நடக்கிறது. நீ மிகச்சிறந்த ஒரு கல்விமான். இந்த பையன் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு, படிப்பில் ஃபஸ்ட்டுன்னு பேர் எடுக்கிறது பெருசு இல்லை. இந்த பையன் இந்த கிளாஸ்லேயே ஒழுக்கத்தில் ஃபஸ்ட்டுன்னு பேர் எடுக்கணும். என்ன பையன் எப்படி பேர் எடுக்கணும்? டீச்சர்கிட்ட கேட்டால் சொல்லணும், இந்த உங்கள் கிளாஸில் 50 பேரில் படிப்பில் ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டால் இந்த பையன் ஃபஸ்ட்டு, செகண்ட் ரேங்க்கு, ஃபஸ்ட் ரேங்க்னு சொல்லுவாங்களா இல்லையா? அது பெருசு இல்லை, அது பெரிய விஷயம் இல்லை, படித்தா எடுத்துடலாம். இந்த பையன் ஒழுக்கத்தில் ஃபஸ்ட்டு, இந்த புள்ள ஒழுக்கத்தில் ஃபஸ்ட்டு. இவங்க மாதிரி ஒழுக்கமான பையனை நான் பார்க்கவே முடியாது. கண்ணியமான பையன், எல்லாத்துலேயும் அன்பாக இருப்பான், யார்கிட்டையும் சண்டை போட மாட்டான், டீச்சர்களை மரியாதையாக பேசுவான், டீச்சர்கள்ட்ட ஸ்கூல் டீச்சர்களாக இருந்தாலும் சரி மாஸ்டராக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் அன்பாக பேசுவான், அப்பா அம்மா பேச்சை தட்ட மாட்டான்,
ஒழுக்கமான பையன் அப்படின்னு பேர் எடுக்கும். எந்த அளவுக்கு வரணும், இந்த பையன் கூட போய் சேருன்னு அம்மா தான் பசங்கள்கிட்ட சொல்லிட்டு, இந்த பையன் கூட சேர்ந்தா நல்லவனாயிருவ, இந்த பையன் கூட சேராத, 1ஆம் நம்பர் சைத்தான், 1ஆம் நம்பர் ரவுடி, கெட்ட பழக்கம்லாம் அவன்கிட்ட இருக்கு, கெட்ட பேச்செல்லாம் பேசுறான், அவன் கூட சேராத, அந்த மாதிரி பேர் எடுக்கக்கூடாது. விளைஞ்சப்பா செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? நம்ம ஒழுக்கமுள்ள மாணவனாக ஆக்குபவன் யாரும் இல்லை. அப்ப அல்லாஹ்ட்ட துவா செய்யணும் ஒரு தொழுகையிலையும், யா அல்லாஹ் என்னை ஒழுக்கமுள்ள மாணவனாக ஆக்கு அல்லாஹ், எங்க அம்மா அத்தா பேச்சை கேட்கிற மாணவனாக ஆக்கு அல்லான்னு கேட்போமா இன்ஷா அல்லாஹ்? அதே மாதிரி தாய்மார்களும் துவா செய்யணும், யா அல்லாஹ் என் பிள்ளைகளை ஒழுக்கமுள்ள பிள்ளையாக, பெற்றோர்களுடைய துவா வாங்கக்கூடிய பிள்ளையாக, உலகத்தாரை மதிக்கக்கூடிய பிள்ளையாக என் பிள்ளைகளை ஆக்குன்னு அத்தாவும் துவா செய்யணும், அம்மாவும் துவா செய்யணும். விளைஞ்சுங்களா? இந்த மதரசாவில் ஓதக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் நான் என்ன கேட்டுக்கிறேன், அந்த உஸ்தாமார்கள் இன்னும் அந்த பெற்றோர்கள்ட்டையும் கேட்டுக்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு தவறு செய்தால் அன்பாக பாசமாக ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க. முதல்ல நம்ம வீட்டில் உங்களுக்கு பிடிக்காத ஒரு சண்டை போடலாம். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா மருமகளுக்கும் மாமியாவுக்கும் சண்டையாக இருக்கும். நீ சண்டை போட்டுக்கிற அது ஒரு விஷயம். உன் பையனை கூப்பிட்டு, இந்த சாவாமல் கிடக்குது கிளவி, சாயான்னு டீன்னு கத்துது, போய் டீ கொடுத்துருவாடா அப்படின்னு சொல்லாது. நீ மதிக்கலைன்னா அது வேற விஷயம். உன் குழந்தைங்களையும் பெரியவங்களை மதிக்காமல் பழக்கிறது ரொம்ப பெரிய ஆபத்து. உன் குழந்தைங்க உன் தலையில் நீங்களே மண்ணவாரி போடுற மாதிரி இருக்கும். அந்த பெரியவங்கள்ட்ட போய் துவா வாங்காமல் பதுவா வாங்கிட்டு வந்துட்டான், அவன் நாசமாக போயிடுவான், அவன் வாழ்க்கை போயிடும், அற்ப ஆயுசில் போயிடுவான், அவன் வாழ்க்கையில் உருப்படாமல் போவான். நீ சந்தோஷப்படுவியா? நீ இது சில தாய்மாரோட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. இவங்களுக்கு யாரும் பிடிக்கலன்னா அந்த குழந்தைங்கள்ட்டையும் மனசில் அதை பதிய வைக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்க, ஒரு வயசான மனுஷன் இருப்பார், உனக்கும் அவருக்கும் பிடிக்காது, அதனால் பசங்கள்டே அந்த ஆள்கிட்ட பேசாத, அந்த ஆள் எப்போத்தாலும் அந்த வந்து மூஞ்சியில் முழிக்காத, அவன் கெட்டவன் அப்படின்னு பழக்கவே கூடாது. எல்லோரையும் கண்ணியப்படுத்து, எல்லோர்கிட்டையும் மரியாதையாயிரு, எல்லார்ட்டையும் துவா வாங்கிக்கோ அப்படின்னு பழக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருநாள் வந்துச்சுன்னா எங்கள் வீட்டில் என்ன செய்வாங்க, எங்கள் அம்மா பாவா என்ன செய்வாங்க, எங்கள் ஊரில் முக்கியமான வயசான பெரியவங்க வீட்டில் இருப்பாங்க, வயதான மூதாட்டிகள் இருப்பாங்க, 90 வயசு கிழவிங்க இருப்பாங்க, 90 வயசு கிழவர்கள் இருப்பாங்க. எங்கள் பாவா அம்மா பெருநாள் தொழுதுட்டு வந்தோடனே, அந்த வீட்டுக்கு போய் அவங்கள்ட்ட துவா வாங்க, இவங்கள்ட்ட போய் துவா வாங்கன்னு அமுச்சு வைப்பாங்க. எங்களுக்கு அதுதான் வேலை. பெருநாள் முடிஞ்சோடனே ஒரு 10 வீட்டுக்கு போவோம். அந்த வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க, போய் பாப்பா எனக்காக துவா செய்யுங்க வாப்பா அப்படின்னு அவன் தலையில் கை வச்சு, சீர் நல்லா இருப்பப்பா, சீதேவியாக இருப்ப, நல்லா அவனை சந்தோஷமாக வச்சுருப்பான்ப்பா அப்படின்னு துவா செய்வாங்க. 2 காலையும் தொட்டு முத்தம் கொஞ்சிட்டு வந்துடுவோம். நாங்கள் அதே மாதிரி அடுத்த வீட்டுக்கு போவோம். இந்த மாதிரி வயசான பெரியவங்க இன்ன வரைக்கும் எங்கள் வீட்டில் பழக்கம் அதுதான். பெருநாள் பக்ரீத் பெருநாளாக இருக்கட்டும், நோம்பு பெருநாளுக்கு முடிஞ்சால் நம்ம குடும்பத்தில் நம்ம சொந்த பந்தங்களில் யாரெல்லாம் வயசான பெரியவங்க இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் துவா வாங்கணும். அந்த துவா நமக்கு என்றைக்குமே பலன் தரும். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா எல்லாரும் இன்ஷா அல்லாஹ்? அப்போ இங்கே நீங்கள் படிக்கிற பாடத்தை விட ஒழுக்கத்தை முதல்ல பயிர்த்து கொள்ளுங்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நீ ரேங்க் ஃபஸ்ட்டு வந்தியா, ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்தியா, நீ ஒழுங்காக டியூஷன் போனியா, அது கேட்காதீங்க. ஒழுங்காக பள்ளிவாசலுக்கு போனியா, உஸ்தாட்ட துவா வாங்கினியா, பெரியவங்கள்ட்ட துவா வாங்கினியா, அது ஒன்றே வாழ வைக்கும். பாருங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க ஒரு 50 வருஷம் ஸ்கூலில் படித்தாங்களா, காலேஜில் படித்தாங்களா, இல்லை அவங்க போய் எல்கேஜி யூகேஜின்னு படித்து +2 படித்து அங்கே போய் காலேஜ் பெரிய பெரிய ஸ்கூலில் படித்தாங்க? இல்லவே இல்லை. ஒரே ஒரு துவா, ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க, அல்லாஹ் உன்னை மிகச்சிறந்த குர்ஆனுடைய அறிஞராக ஆக்குவான்னு துவா செஞ்சாங்க. உலகத்திலே பெரிய அறிஞர் ஆகிட்டாங்க. படிக்காமலே அல்லாஹ் பாடம் கொடுத்துட்டான். படிக்காமலே அல்லாஹ் பாடம் கொடுத்துருவான் அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னான். ஒரு பள்ளிக்கூடம் கூட படிக்கல, பெரிய பாடம் கற்றுக்கிட்டாங்க. அது மாதிரி நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், பள்ளிக்கூடத்தில் படிங்க, பாடங்கள்லாம் படிங்க, ஃபஸ்ட் ரேங்க் வாங்க, ஆனால் ஒழுக்கத்தில் முதல்வன், ஒழுக்கத்தில் ஃபஸ்ட் ரேங்கு என்று டீச்சர்ட்டையும் சரி, ஸ்கூல்லையும் சரி, வீட்லேயும் சரி, அக்கம் பக்கத்துலேயும் சரி, எல்லாத்துலேயும் நல்ல பேர் வாங்க. செய்வோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா? அல்லாஹ் அந்த மாதிரி நல்ல பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகளை நான் சொன்ன நல்லா கவனிச்சிங்களா? சரி. ரசூலுல்லாஹ் துவா வாங்கிய சஹாபியின் பேர் என்ன? நீண்ட வயசுக்கு துவா செஞ்சாங்க, அந்த சஹாபி பேர் என்ன? அம்மாவுக்கு தண்ணி வச்சு நின்றாங்களே, அந்த வலியுல்லா பேர் என்ன? சூப்பர், எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க. இதன்படி அமல் செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.